ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ஹசில் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து எக்ஸாம் டேட் 6/9/2026, அதாவது செப்டம்பர் 6 இந்த எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற டாப் 1000 கேண்டிடேட்ஸ்க்கு மந்த்லி ஸ்காலர்ஷிப்பாக 7500 அடுத்த 10 மாதத்துக்கு தருவாங்க. இதே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலயமா தான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட அட்மிஷனும் நடக்க போகுது. ஒரு எக்ஸாம் தான், பாஸ் பண்ணுற டாப் 1000 பீப்புளுக்கு வந்து 7500 தருவாங்க. அது போக நீங்கள் உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் மூலயமா தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தனியாக வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மொத்தம் தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்குது. இதுக்குரிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னா, வழக்கம் போல தான் 18ஆம் தேதி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணி முடிக்கணும். ஹால் டிக்கெட் 3rd வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸாமோட டைமிங்ஸ் வந்து காலையில் 10 to மதியானம் 12 மணி வரைக்கும் 2 hours எக்ஸாம். ஓகேவா? இதுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜோட எலிஜிபிலிட்டி எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் படி தான் இருக்குது. தனியாக இவங்களுக்குன்னு எந்த ரூல்ஸும் போடல. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்களுக்காக இது எல்லாமே சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மள மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வழக்கம் போல் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜி டிகிரியாவது முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 1 ஆகஸ்ட் 2027க்குள்ள 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது போல உங்க கம்யூனிட்டி வைஸ் உள்ள ஏஜ் குரூப், நீங்க அந்த ஏஜ்க்குள்ள வரீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிடிஎஃப்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எக்ஸாம் 3 டைம்ஸ் நடந்துருச்சு. அதுல நீங்க 2 டைம்ஸ் பாஸ் பண்ணி 7500 நீங்க வந்து மாசம் மாசம் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த தாட்டி நீங்க எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணாலும் அந்த 7500 மட்டும் கிடைக்காது. யாருக்குன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்களுக்கு. நான் வந்து இங்க தங்கி படிக்கணும், எனக்கு கோச்சிங் வந்து ஃப்ரீ கோச்சிங் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இதே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 7500 மட்டும் கிடைக்காது. மத்தபடி நம்ம கோச்சிங் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். சென்னையிலயோ, கோயம்புத்தூர்ல, மதுரையிலயோ உங்களோட சாய்ஸ் படி. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டட் டூ 2 டைம்ஸ் பெர் ஸ்டூடண்ட்ஸ். கோச்சிங் வந்து நம்ம எத்தனை தாட்டி வேணாலும் தங்கி படிச்சுக்கலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்கள எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்றது தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசி அடிப்படையில் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்டில் பெருசாக வேறு எந்த இதுவும் இல்லை. பட் தீஸ் ஆர் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வழக்கம் போல் இந்த எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்க போகுது. உங்களுக்கே ஹால் டிக்கெட்டில் நீங்கள் சூஸ் பண்ண ஊருக்கு வந்து ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து வந்துடும். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த லிங்க் உள்ள போய் நம்ம கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், நம்ம மார்க் அண்ட் டிகிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, அதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க, கோச்சிங் சென்டரில் வந்து படிக்கிறவங்க கம்பல்சரியாக யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2027ஓட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இது வழக்கம் போல தான் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போது. மொத்தம் 100 கொஸ்டின், 90 ஜிஎஸ், 10 சிஎஸ்ஏடி. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தம் 200 மார்க்ஸ். 2 hours நடக்க போது 10 to 12. இந்த எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, ராங் ஆன்சருக்கு. கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச். இது ப்ரிலிம்ஸோட எக்ஸாக்ட் சிலபஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் சேர்றவங்களுக்குரிய ஹாஸ்டல் டைமிங்ஸ். ஃபுல் டைமாக இருக்கீங்க, ஃபுல் டைமாக அங்கேயே தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இந்த பார்ட் டைம் கோச்சிங் வந்து வீக் டேஸில் ஈவினிங் 6 to 8 PM, அப்புறம் அது வீக் எண்டில் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மார்னிங் 10:30 இருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும். ஹாஸ்டல் ஃபுல்லி ஃப்ரீ தான் தங்கி படிக்கிறவங்களுக்கு. பார்ட் டைமுக்கு ஹாஸ்டல் அக்கமடேஷன் கிடையாது. இது தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் போட்டு கேட்கலாம், இமெயிலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்குரிய பேசிக் டீட்டெயில்ஸ்.